அன்பார்ந்த மாணவர்களே, 2024-25ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்வினை எதிர்கொண்டிருக்கும் இறுதிக்கட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கும் 10ஆம் வகுப்பு மாணவருக்கு வணக்கம். உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று இந்த பதிவினை ஒருவரி வினாக்கள், இருவரி வினாக்கள் இதனை மட்டும் என்று பதிவு செய்கிறேன். நீங்களும் மந்திரம் சொல்வது போல் பின்னாலேயே சொல்லிக்கொண்டு வாருங்கள். 1, 2 என்று எண்களின் அடிப்படையில் தமிழை பார்ப்போம். 1 ஆயுத எழுத்து 1. 2 எண், அதாவது நம்பர் என்று சொல்கிறோம். தமிழில் எண், ஒருமை பன்மை என்று 2. அசை 2, நேரசை நிறைசை என்று 2. 3 மூவிடங்கள், தன்மை, முன்னிலை, படற்கை 3. 4 பாவகைகள் 4. வெண்பா, செப்பலோசை, ஆசிரப்பா, அகவலோசை, வஞ்சிப்பா, தூங்கலோசை, கலிப்பா, துள்ளலோசை. அதுக்கடுத்தது 4 ஆசிரியப்பா. ஆசிரியப்பா 4 என்ன? இணைக்குரல் ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. 5 ஐவகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5. வழு அமைதி 5. கால வழு அமைதி, இட அமைதி, பால் வழு அமைதி போன்ற 5 உள்ளது. 6 தொகை நிலை தொடர் 6. பண்புத்தொகை, வினைத்தொகை, வேற்றுமை தொகை, உம்மைத்தொகை, ஓமைத்தொகை, அன்மொழித்தொகை 6. 5 வெண்பாக்கள் 5 வகையாக பிரிக்கலாம். குரல் வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை வெண்பா, செந்தியல் வெண்பா, பக்கருடைய வெண்பா என பிரிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஓரிசை சீர்கள் நேர், நாள், நிறை, மலர், நேர்நேர், காசு, நிறைநேர், பிறப்பு என்று பிரிக்கலாம். 7 அகத்திணைகள் 7. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை மற்றும் பெருந்திணை. 8 விடைகள் 8ஆக பிரிக்கலாம். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என பிரிக்கலாம். பொல்கோல் 8 பிரிக்கலாம். 9 தொகா நிலை தொடர்கள் 9. 10 சார்பெழுத்துக்கள் 10. உயிர்மை, ஆயுதம், வீரழ்படை, ஒற்றல் விடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்தது 10 ஆண்பார் பிள்ளைக்குரிய பருவங்கள், பெண்பார் பிள்ளைக்குரிய பருவங்கள் 10. இப்படியாக எண்களை அடிப்படையாக கொண்டு தமிழை பயிலலாம். அதேபோல் காண்டங்கள், அதாவது ஒரு பெரிய காப்பியத்தின் பெரிய பிரிவுகள் காண்டங்களாக பிரிக்கப்படுகின்றன. கம்பராமாயணம் 6 காண்டங்கள், எழுதியவர் கம்பர். சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோவடிகள் 3 கண்டங்கள். வஞ்சிக்காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம். அதேபோல் ஒவ்வொரு ஆசிரியரையும் அவர்கள் எழுதிய செய்யுளையும் மனப்பாடம் செய்து கொள்வதும் நமக்கு சிறப்பாக அமையும். மேலும் இதோடு மட்டுமல்லாமல் 96 சிற்றிலக்கிய வகைகள், அதில்தான் நமக்கு பாடமாக வந்திருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் என்பது ஒரு சிற்றிலக்கிய வகை. அதேபோல் தமிழ்விழி தூது, உலா, இதெல்லாம் கூட சிற்றிலக்கிய வகைகளே காணப்படுகின்றன. இதற்கு மேலும் இலக்கண குறிப்புகள் பார்க்கலாம். தகுந்த, இதில் இருக்கக்கூடிய தா, அதனுடைய கடைசி எழுத்தை பிரித்தோம்னா ஆவம், பெயரெச்சம். அந்த கடைசி எழுத்து ஆ கொண்டு முடிந்தால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈ கொண்டு முடிந்தால், உதாரணத்துக்கு அளந்து ஊ கொண்டு முடிந்தாலும் வரும் வினைத்தொகை. அதுக்கடுத்தது ஒரு சொல் இருமுறை வந்தால் விடும், விடும், பல பல என்று சொன்னால் அடுக்குத்தொடர். சில சில அடுக்குத்தொடர். சலசல இது அடுக்குத்தொடர் கிடையாது, இரட்டை கிளவி.
என்று பொருள்படும்.